காமெடியா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். படம்னா எந்த பிரச்சனைகள் வரும்போது மனசு வந்து இழந்துற, அதாவது பிரச்சனைகள் வரும்போது மனசு உடஞ்சி போகாமல் அந்த பிரச்சனையை எதிர்த்து ஃபேஸ் பண்ணுன்ற விஷயம் தான் சப்ஜெக்ட் லைனு. இது லவ்வர் வந்து நல்லா அழகாக வந்து ஒரு காதலனை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சில விஷயங்களை மேலே வரணும்னு நினைக்கிறான், பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக வரணும்னு நினைக்கிறான். அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் எதிர்ப்புகள் வருது, கூட இருந்து லவ்வர் வந்து காதலி கூட இருந்து கடைசி வரைக்கும் அவனை எப்படி அவனுக்கு ஜெயிக்க வைக்கிறாங்க, எப்படி பழைய விலை வீட்டுக்கு கொண்டு வராங்க, அதான் சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் சார். இப்போதாங்க கொடுத்தேன். படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. திரும்பவும் வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. என்ன கருத்துக்காக? ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப போராடி அந்த பையனை நல்லா காப்பாற்றி கடைசியில் சேர்ந்துடுறாங்க. கதை சூப்பராக இருக்குது. நடிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம், குடும்ப படமாக எல்லாமே பார்க்கலாம். நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. வேற லெவல்ல அவங்க சொல்ல வேண்டிய கருத்து எல்லாமே சொல்லியாச்சு. இந்த சமுதாயத்துக்கு என்னென்னலாம் வேண்டுமென்றது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இதில் எந்த இதுவும் இல்லை. வேறு லெவல். பாட்டெலாம் வந்து ரொம்ப முறையாக இருக்குது. மியூசிக் அதை விட முறையாக இருக்குது. ஆமாம், புரியல. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு சார். புது நியூ படம்ன்றதாலும் நல்லாவே நடிச்சிருக்கார். ஒரு 10 படம் பண்ண மாதிரி நடிச்சிருக்காரு அவர். அதுதான் அடித்தட்டு மக்கள் இருந்து எப்படி வரணும் போகணுன்றது, எப்படி சமுதாயத்தில் வாழணுன்றது எல்லாமே அதில் பேசியிருக்காரு. டைரக்டர் எல்லாமே பேசியிருக்காரு. எல்லாமே கலந்த கலவையாகவே தான் இருக்குது. யாரும் இண்டிவிஜுவலாக காலேஜ் பஸ்ஸை போய் பார்க்குற மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை. எல்லாமே கலந்த கலவையாக இருக்குது. சின்ன ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்டுக்கு இந்த காலத்துக்கு தேவையான படம் சார். இது 2-3 முறை பார்க்கணும் போல் இருக்குது. ஆமாம், கதை நல்லா இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஹாப் போடும்போதே செகண்ட் ஹாப் எப்போ வருவாருன்ற மாதிரியே இருக்குது. வந்தவொடனே எல்லாமே ஓகே ஆகிடுது. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது சார். படத்தில் வந்து பாடல்கள், கதை, அதேமாரி அந்த இடம், லொக்கேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது இந்த காலகட்டத்துக்கு தேவையான கருத்துக்கள். இந்த மொத்தத்தில் வந்து ஒரு ஜாதிங்கிறது வந்து எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த கதை நிரூபிக்குது. அது கதை மொத்தத்தில் படம் நல்லா இருக்குது. கருத்து வந்து இதில் வந்து டைலாக் வந்து ஒன்றுமே பஞ்சு டைலாக் சார். முக்கியமான டைலாக். இந்த மக்களுக்கு தேவையான இன்னைய காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு முக்கியமான டைலாக். படம் மொத்தத்தில் வந்து ஜாதிங்கிறது இல்லைன்னாவே வந்து இந்த இந்தியா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வல்லரசுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்ல வர கதை தான் சார். ஜாதினால் வந்து சில பின்னடைவுகள் வருது. அதனால தான் வந்து இவ்வளோ ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்குது. அதனால் ஜாதியை விட்டுட்டு சும்மா நார்மலாக சாதாரணமாக வந்து எல்லோரும் படித்து முன்னேறிவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்லுங்கள். ஃபேமிலி தாராளமாக ஃபேமிலியாக பார்க்கலாம் சார். பாடல்கள் எல்லாமும் நல்லா இருக்குது. காமெடி நல்லா இருக்குது. படத்தோட கதையின் ட்ராவல் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா படம் வந்து நல்ல லெவலில் வந்துருக்கு. நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இசையும் நல்லா இருக்குது. பாடல்கள், எல்லா பாடல்களும் நல்லா இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். நல்லா இந்த அதுக்கு வந்து நல்லா கதை நல்ல கதை இருக்குது. அதே மாதிரி வந்து சண்டையும் நல்லா சண்டை காட்சியும் நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப அதான் வந்து சமூக சிந்தனை, ஜாதி மதம் இல்லாமல் எல்லாம் ஒரு சமமான ஒரு சமுதாயம் வேணும்னு தான் இயக்குனர் நல்லா சொல்லியிருக்காரு. அப்படியே நல்லா இருக்குது படம்.